நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் ஜிவி சேனலின் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் மாதம் 2025 எப்போ வருது, சொர்க்கவாசல் எப்போ திறக்க போகிறாங்க, இந்த விரதத்தை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த விரதத்துக்கு இத்தனை ஒரு மகிமை இருக்கா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட சில பேர் இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப கடுமையாக இருக்குது, 3 நாள் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்குது, உங்களால் மட்டும் எப்படி இந்த விரதத்தை முழுமையாக இருக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டு பெரியவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடைப்பிடிச்சி ஒரு 10 வயசுக்கு மேலே இந்த விரதத்தை நான் முழுமையாக இருக்க கற்றுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விரதம் இருக்கிறது, கடைப்பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமே இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு விரத முறையை நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும். இப்போ நிறைய டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது 16 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங்காக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே விரத முறையை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சொன்ன விதத்தை நம்ம தப்பாக வேணால் புரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விரதம்ன்றது நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஃபாஸ்டிங் முறையை இன்னை வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன் ஒரு சிலர் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு சில விரதங்கள் நம்ம சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது இருக்குது, ஆனால் தூங்கிடலாம். ஆனால் இது தசமி, ஏகாதசி, துவாதசின்னு 3 நாள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது கஷ்டமாக தெரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் எந்த அளவுக்கு விரதம் இருக்க முடியுமோ அதை கடைப்பிடிங்க. அடுத்த வருடம் உங்களால் எவ்வளோ இருக்க முடியுமோ அதை மேம்படுத்தி விரதத்தை இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பழகிடும். முதல் தடவையே என்னால் இந்த விரதத்தை இருக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இப்போது எந்த நாளில் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றத பார்க்கலாம். 30/12/2025 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 15ஆம் நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் காலையில் தான் பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி எல்லா பெருமாள் கோவில்லையும் நடைபெறும். விடியற்காலில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ, முதல் நாளே நீங்கள் போயிட்டு எத்தனை மணிக்கு சொர்க்கவாசல் அந்த கோவிலில் திறக்கிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, அந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டயத்துக்கு நீங்கள் முன்னாடியே போய் அந்த தரிசனத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. அன்றைய தினம் கோவிலுக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா, பெருமாள் கோவிலில் வடக்கு வாசல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பரமபத வாசல் அப்படின்னே போட்டிருப்பாங்க. அது வருடம் முழுதும் திறக்க மாட்டாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும்தான் திறப்பாங்க. பரமபத வாசல் அப்படின்றது உண்மையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோகத்தில் இருக்கிற வைகுண்டத்தில் இருக்குது. இதில் நல்லது செய்கிறவங்க, அதாவது பாவமே செய்யாதவங்க மட்டும்தான் இந்த வைகுண்டத்துக்கு போக முடியும். அதாவது பெருமாளை போய் அடைய முடியும். மற்றவங்கெல்லாம் நரகத்துக்கு போகிற மாதிரி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது புண்ணியம் பண்ணவங்க எல்லாருமே வைகுண்டத்துக்கு போவோம், அதாவது பெருமாள் திருவடியை சேர்ந்துருவோம். பாவம் பண்ணவங்க எல்லாமே நரகத்துக்கு போய் நம்ம பல கஷ்டங்களை அனுபவிப்போம் அப்படின்றது தான் உண்மை. பரமன் அப்படின்னா திருமால், பரமபதம் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடம். இந்த வாசல் வழியாக நம்ம வருடந்தோறும் போகிறோம். எதுக்கு இந்த நிகழ்வு நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசல் வழியாக நம்ம போகிறது பார்த்திங்கன்னா இறைவன் திருவடியை சேர்வதற்கு சமம் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது ஒவ்வொரு வருடமும் நமக்கு இதை நினைவூட்டுறாங்க. நம்ம கெட்டது எதுவும் செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் நல்லதே செய்யணும். அப்படி செஞ்சால் நம்ம இறைவன் அடியை போய் சேருவோம் அப்படின்றத உணர்த்தும் விதமாக இது வருடம் வருடம் வைகுண்ட ஏகாதசிக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது வைகுண்ட ஏகாதசியை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போது ஏகாதசின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஏகாதசின்றது எப்படி வந்தது? ஏன் இந்த விழாவை இந்த மார்கழியில் மட்டும் இப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏகம் அப்படின்னா 1, தசி அப்படின்னா 10. அப்போது 11 அப்படின்றது ஏகாதசி அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. அதாவது அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ கழித்து 11ஆவது நாள் வரக்கூடிய திதிக்கு பேர் தான் இந்த ஏகாதசி. ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 ஏகாதசி திதி வரும். அதாவது அமாவாசைக்கு பிறகு சுக்லபட்ச ஏகாதசி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த பெயர். அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில் வரக்கூடியது கிருஷ்ணபட்ச ஏகாதசி. ஒரு வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 24 இல்லை 25 ஏகாதசிகள் வரும். அதில் இந்த மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய
சுக்லபட்ச ஏகாதசி, அதாவது மார்கழியில் வரக்கூடியது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இப்போது அந்த ஏகாதசிக்கு உள்ள அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஏகாதசி அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்படி தோன்றுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம அதை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, முரன் அப்படின்ற ஒரு அசுரன் தேவர்களையும் மக்களையும் ரிஷிகள் இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கொடுத்த டார்ச்சரை தாங்க முடியாத தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரி முரனுடைய கொடுமை எங்களால் தாங்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சிவபெருமான் அதுக்கு ஒரு தீர்வு சொன்னார். போய் விஷ்ணு பகவானை பாருங்க, இதுக்கான தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்போது தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, நானே முரனை வந்து போரில் வெல்வேன் அப்படின்னு சொல்லி முரனை வந்து போருக்கு கூப்பிடுறார். 2 பேரும் போர் புரியுறாங்க. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வியே இல்லாமல் பலாயிரம் ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்குது. யாருமே ஜெயிக்காத மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருமே டயர்ட் ஆகிடுறாங்க. அப்போது 2 பேருமே முடிவெடுத்து கொஞ்ச நேரம் வந்து ஓய்வு எடுக்கலாம். ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் இந்த போரை திரும்ப தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதன் பேரில் 2 பேருமே தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க ஓய்வு எடுக்க போயிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் பத்ரிகாசனம் அப்படின்ற ஒரு குகையில் ஓய்வு எடுத்துட்ருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் முரண் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு ஒரு விரக்தியிலே இருந்துகிட்ருக்கான். இப்போது விஷ்ணு வந்து உறங்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் பயன்படுத்தி நம்ம தாக்குதலில் தொடங்கினோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து முரண் வந்து நினைக்கிறான். அதனால் விஷ்ணு பகவானை நோக்கி முரண் வந்து புறப்பட்டு போகிறான். அங்கே விஷ்ணு பகவானை போய் பார்க்கும்போது விஷ்ணு பகவான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கார். அப்போ இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தாக்குதலுக்கு முயற்சி பண்ணும்பொழுது திடீர்னு விஷ்ணுவோடைய உடம்புலேருந்து ஒரு பெரிய சக்தி ஒன்று வந்து வெளியே வருது. அந்த சக்தி பார்த்திங்கன்னா ஒரு பெண் வடிவமாக இருக்குது. அந்த பெண் வடிவம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முரணை வந்து அழிச்சிடுது. சிறிது நேரம் கழித்து கண் விழிச்ச விஷ்ணு பகவான் நடந்ததை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. அப்போது அந்த பெண் சக்தியான ஏகாதசிக்கு ஒரு வரமும் கொடுக்குறார். நீ தோன்றிய இந்த நாளில் ஏகாதசி விரதம் முழுமையாக யார் இருந்து என்னை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகலமும் நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்க என்னை வந்து அடையிறதுக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி தோன்றியது தான் இந்த ஏகாதசி விரதம். காயத்ரியை விட சிறந்த மந்திரம் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த உயர்வான விரதத்தை பற்றி. இந்த விரதத்தை இருக்கிறதுனால நம்ம வாழும்போது தீராத நோயிலிருந்து விடுபடலாம். செல்வ செழிப்பும் நமக்கு தேடி வரும். நம்ம இறந்த பிறகு வைகுண்ட பதவி அடையலாம். தேவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிச்சு தான் இறைவனை சேர்ந்தாங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்மளால் ஒருவேளை விரதம் இருக்க முடியலனாலும் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது மேலும் நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும். மாதவிலக்கான பெண்கள் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாது, நீங்கள் விரதம் தாராளமாக இருக்கலாம். கோவிலுக்கு போகிறவங்க அன்னைக்கு துளசி இலை மாலை கட்டாயம் வாங்கி விஷ்ணுவுக்கு சாத்துங்க. அதே போல் கோவிலில் வீடில் காலையில் மாலையில் நேரங்களில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்போது அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இது 3 நாள் விரதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ வந்து தசமிலேருந்தே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். தசமி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/12/2025 திங்கட்கிழமை, அதாவது மார்கழி 14ஆம் நாள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையிலே நீங்கள் எழுந்துச்சி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது உணவு சமைச்சு அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றலாம். அன்றைய தினம் இரவு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் உறங்குறதா இருந்தால் நீங்கள் படுத்துக்கலாம். அப்படி இல்லை எங்களால் முடியல அப்படின்னா ஏதாவது வந்து லைட்டாக ஒரு டிஃபன் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. தசமி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா கட்டாயம் பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க போங்க. அதேமாரி கோவிலில் வீட்டில் காலையில் சாயங்கால நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுநாள் ஏகாதசி 30/12/2025 செவ்வாய்க்கிழமை மார்கழி 15ஆம் நாள். இது வந்து காலையில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அன்னைக்கு பூரா வந்து விரதம் இருக்கணும். இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், பழ ஜூஸ் குடிச்சிக்கலாம். நீங்கள் அந்த பால் பழங்களையே வந்து அன்றைக்கி நம்ம நெய்வேத்தியமாக சாமிக்கு படைக்கலாம். அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா நம்ம தூங்காமல் கண் விழிச்சு இருக்கணும். முடியாதவங்க கொஞ்சம் நேரம் தூங்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூங்காமல் விரதம் இருங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா துவாதசி 31/12/2025 புதன்கிழமை மார்கழி 16ஆம் நாள்.
ஏகாதசி அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்காம விடிய விடிய வந்து 21 காய்கறிகள், அதாவது நாட்டு காய்கறிகள பயன்படுத்தி சமைத்து, அந்த உணவ துவாதசி அன்னைக்கு காலையில வெயில் வரத்துக்கு முன்னாடி நம்ப படையலிடுறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால வந்து படைச்சு சாமி கும்பிட முடியுமோ, இந்த 21 காய்கறிகள போட்டு சமைக்கணும். நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் யாருக்காவது உணவு அளிச்சுட்டு, நீங்களும் உங்க விரதத்த வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பூண்டு சேர்க்காம சமைக்கிறது தான் வந்து நல்லது. அந்த மாரி உங்களுக்கு செய்ய தெரியலன்னா, நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா, எப்படி வெங்காயம், பூண்டு இல்லாம சமைக்கிறது அப்படின்ற வீடியோ இருக்கு. வீடியோவோட லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், பார்த்துக்கோங்க. துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விரதத்த பூர்த்தி செஞ்சுட்டு, நீங்க வந்து கண்டிப்பா யாருக்காவது வந்து அன்னதானம் செய்யறது ரொம்பவே நல்லது. துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்குமே வந்து நீங்க திரும்ப தூங்கக்கூடாது. தூங்காம 6 மணிக்கு நம்ம எப்பயுமே வந்து தூங்க மாட்டோம். அன்னைய தினம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க 6 மணிக்கு நீங்க வந்து தூங்க போயிடலாம். ஏன்னா, முதல் நாள் ஃபுல்லா நம்ம கண் முழிச்சிருக்கோம். அதனால துவாதசி அன்னைக்கு 6 மணிக்கு தூங்கலாமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா தூங்கலாம். 21 காய் கொண்டு சமைக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, நாட்டுக்காய் மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கணும். அதில முக்கியமா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இது வந்து கட்டாயம் சேர்த்துருக்கணும். இது ஏன் கட்டாயமா நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருமாளுக்கு உகந்த ஒரு காய்கறிகளா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முதல் நாள் நம்ம வந்து ஃபுல்லாவே விரதம் இருந்திருக்கோம். நம்ம வயிறு, வாய் எல்லாமே வந்து புண்ணா இருக்கும். இந்த காய்கறிகள நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அது வயிறு புண்ண, வாய் புண்ணெல்லாம் வந்து சரி செஞ்சுரும். அதுக்காக தான் இந்த காய்கறில கட்டாயம் அந்த 3 காய்கறி கட்டாயம் அந்த சமையல்ல அன்னைக்கு இருக்கணும். இப்போ ஏகாதசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்க போறதில்ல. தூங்காம அன்னைக்கு நைட்லாம் என்ன செய்யலாம்? சினிமாக்கு போயிரலாம், இல்ல படம் பார்க்கலாம், செல்லு பார்க்கலாம், இல்ல விளையாடலாம். அந்த மாதிரிலாம் செய்யாம, முழு நேரமும் நம்ம வந்து பெருமாள தியானம் பண்ணணும். நமக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு புராணம், 4000 திவ்ய பிரபந்தம் இந்த மாரி நூல்கள்லாம் இருக்கு. படிக்க தெரியிறவங்க அத படிக்கலாம். இல்ல கேட்கவாது செய்யலாம். அப்புறம் அது இல்லாம வந்து பாகவத புராணம், விஷ்ணு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லலாம். மகாபாரதம் வந்து நீங்க படிக்கலாம், இல்ல கேட்கலாம். இது எதுவுமே எங்களுக்கு வந்து கேட்கறதுக்கும் இல்ல, படிக்கிறதுக்கும் எதுவும் புக்ஸ் இல்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஓம் நமோ நாராயணா அப்படின்ற பெருமாளோட நாமத்த ஓயாம ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத முழுமையா அந்த பதிவுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த பதிவு கட்டாயமா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு முக்கியமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.